ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புறேன். இல்லை நம்ம என்ன பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டான்ஸ் மராத்தான் ஒரு டாஸ்க் போயிட்டுருக்கு. இதில் வந்து எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் வெஸ் வந்து டாப் 8 கண்டஸ்டன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒன்று போனாலுமே தனித்தனியாக அவங்க பெர்ஃபார்ம் பண்ணாங்க, சேர்ந்தும் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இதில் வந்து பவித்ரா நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னாலுமே அருண் டான்ஸ் ஆடும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அருணுமே நல்லா தான் ஆடிருப்பார் சிங்கிளாக ஆடும்போது. பட் ஆனால் வந்து அந்த இடத்துல பவித்ரா எல்லாருமே அருணோட டான்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்து பாராட்டுற இடத்துல பவித்ராவோட ஃபேஸ் யார் கவனிச்சிங்கன்னு தெரில. அவங்களுக்கான விஷயம் அவ்வளோ அவங்கள ஜெலஸ்னு உள்ளே வரவங்கலாம் சொல்லியிருக்காங்க. அதாவது தர்ஷா குப்தா சொல்கிறாங்க, ஸ்டார்டிங் அவங்க வெளில போயுமே இன்டர்வியூஸில் சொல்லியிருக்காங்க, இல்லை உள்ளே இருக்க மற்றவங்களுமே ஒரு சில இடத்துல சொல்லியிருக்காங்க இந்த 13 வாரத்தில்ன்னும் போது அதை வந்து அப்பட்டமாக வந்து எந்த இடத்துல பார்க்க முடிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா அருண் டான்ஸ் ஆடும்போது பவித்ராவோட ஃபேஸில் தெரிஞ்சதுன்னு தான் சொல்லணும். ஸோ எப்பயுமே தனக்கான விஷயம் தனக்கு மட்டும்தான் தனக்கும் கிடைக்கணுங்கிறது ஒரு விஷயம்னா தனக்கு மட்டும்தான் கிடைக்கணுன்றது தான் அந்த ஓவர் கான்ஃபிடென்ஸ் அந்த ஜெலஸ் அப்படிங்கிற இடத்துக்கும் அது கொண்டு போகும். இதை சூர்யா சார் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். வந்து தன்னம்பிக்கை அப்படிங்கிறது வேற, பட் ஆனால் அதே சமயத்தில் என்ன சொல்கிறது, தன்னம்பிக்கைக்கும் தலகணத்துக்கும் நூலெழதான் வித்தியாசம் அப்படின்னு சொல்லுவார். அது ஏதோ ஒரு இடத்துல முத்துவும் அங்கங்கே ப்ரூஃப் பண்ணிட்டு தான் இருக்காரு, தனக்கு மட்டும்தான் எல்லாம் கிடைக்கணும்னு. பவித்ராவும் அதை வந்து அடிக்கடி அதை வந்து முத்து பண்ணுறது தெரியாமல் பண்ணி அவர் டைட்டில் வின்னர் ஆக போகிறாரு. ஆனால் பவித்ரா பீஸ்ட் டாஸ்க்காக டாஸ்க் பீஸ்ட்டாக இருக்கலாம், ஏஞ்சலாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அவங்களுக்குள்ளேயுமே ஒரு சின்ன ஜெலஸ் இருக்க தான் செய்யுது அப்படின்றத அருண் டான்ஸ் ஆடும்போது அப்பட்டமாக அவங்க ஃபேஸில் தெரிஞ்சு. பவித்ரா நல்லா பண்ணாங்க ஆப்வியஸாக, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் அந்த கேமை பொறுத்த வரைக்கும் ஒரு காம்படிஷன் இருக்கலாமே தவிர அது வந்து என்ன சொல்கிறது, அந்த ஒரு ஜெலஸ் அவங்க ஃபேஸில் தெரிஞ்சதுன்னு சொல்லணும். ஆனால் அதே சமயத்தில் அவங்க ஏஞ்சலாகவும் நிறைய இடத்துல இருக்காங்க அப்படின்னும் போது நேற்று சௌந்தர்யா ஆடும்போது மோஸ்ட்லி அந்த இடத்துல ஃபுல்லாக நின்னது வந்து பவித்ரா தான் அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே, ஆனால் பவித்ராவும் சௌந்தர்யாவும் நிறைய இடத்துல கான்வர்சேஷன்ஸ் தனியாக வைக்கும்போது பவித்ரா வந்து சௌந்தர்யா ஓப்பனாக முத்துக்கு அகெயின்ஸ்டாக ஒரு சில விஷயங்களும் அவங்க மைண்டில் என்ன படுதோ அதை பேசியிருக்காங்க. 2-3 இடத்துல ஜாக்லின் எப்படி யாருக்கு டைட்டில் வின்னர் வந்தாலும் அவங்க முத்துக்கு வந்தால் பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க 2 இடத்துல, இல்லை யாருக்கு வந்தாலும் பரவாயில்லன்னு அவங்க தீபக்கையும் வச்சிருக்காங்க, இல்லை ரயானையும் வச்சிருக்காங்கன்னே கூட வச்சுக்கிட்டாலுமே அவங்க கேமை எப்பயோ அவங்க வந்து ஒரு இடத்துல ஸ்டக்காகி நின்றுட்டாங்கன்றது நானுமே நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். பட் ஆனால் இந்த இடத்துல சௌந்தர்யாக்கான விஷயம் டைட்டில் வின்னராக முத்துவை தனக்கு பிடிக்கல, முத்துவோட கேம் எத்திக்கலாக இல்லைனாலுமே முத்து வந்தால் ஓகே, ஆனால் ஜாக்லின் வரக்கூடாது அப்படிங்கிற இடத்துல இது வர்ஷினி கிட்ட அவங்க பேசும்போதுமே அது பேசியிருப்பாங்க. ஸோ இதை பற்றி நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக அந்த 24/7 என்ன நடந்தது, ப்ளஸ் வந்து சௌந்தர்யா கிட்ட பிக் பாஸ் அப்படி என்ன தான் மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்தாரு, சிண்ட்ரெல்லாவை அந்த வீடே அழ வச்சாலோ இல்லை எக்ஸ் கண்டஸ்டன்ஸாக வந்தவங்க உள்ளே வந்து அழ வச்சாலோ சிண்ட்ரெல்லாவுக்கு ஒரு அழகான அப்பாவாக பிக் பாஸ் வந்து இருந்த தருணத்தை நம்ம இதில் ஷேர் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் கைஸ். இப்போ வந்து இந்த இடத்துல பவித்ரா வந்து கேமராவில் பார்த்துட்டு வந்து என்ன சொல்கிறது, டான்ஸ் மராத்தான் ஒரு டாஸ்க் ஒன்று உள்ளே போனாலும் ஒரு பக்கம் இந்த எக்ஸ் கண்டஸ்டன்ஸோட இந்த ட்விஸ்ட்டும் ஒரு பக்கம் போகும்போது இப்போ ரொம்பவே பிரேக் டவுன் ஆகி அழற சௌந்தர்யா வந்து டாஸ்க் பண்ணணும் போது ரெடி ஆகிட்டு ரயான் பவித்ரா எல்லாம் சொல்கிறாங்க. இப்போ இதோட வந்து கேம் முடிஞ்சிடுச்சா, இன்னும் கேம் இருக்குல்ல, டாஸ்க்குலாம் ரெடி ஆகுங்க, இதே உட்காந்து ஃபீல் பண்ணுறதா எப்படி இருந்தாலும் அவங்க அடிக்கணும்னு நினச்சி தான் அடிக்கிறாங்க, நீ ஃபீல் பண்ணணும்னு நினச்சி தான் அவங்க பிளான் பண்ணி தான் பண்ணுறாங்க, நீ டவுன் ஆகாதான்னு சொன்னாலும் சௌந்தர்யாவால் அது பண்ண முடியல. ஆனால் ஏதோ ஒரு இடத்துல டாஸ்க் பண்ணுன்றதுக்காக அவங்க ரெடி ஆகிட்டு வராங்க. அப்போ வந்து பிக் பாஸ் வந்து சௌந்தர்யா வாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து அந்த ட்ரெஸ்ஸில் வந்து கண்டினியூஸாக வந்து அந்த ஃப்ளோ அழுதுகிட்டே தான் இருக்கிறாங்க. இருந்தாலுமே அந்த ஃப்ளோ கூட அந்த டாஸ்க்குக்கும் அவங்க ரெடி ஆகும்போது ஜாக்லினோட சப்போர்ட்டில் ஒரு வழியாக அவங்க மைக்கெலாம் எடுத்துகிட்டு தண்ணி பாட்டிலோட இன்ஃபேக்ட் வர சொல்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு தண்ணி பாட்டிலோடலாம் வந்து பிக் பாஸ் வர சொல்லியிருப்பாரு. போன சீசன் அர்ச்சனாக்கும் இது நடந்தது, ரொம்ப அழுவாங்க, உள்ளே போவாங்க. பட் ஆனால் அந்தளவுக்கு தேம்பி வந்து சௌந்தர்யா அழுததை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. கேமரா முன்னாடியும் போய் அழுதாங்க. அவங்க கேமரா முன்னாடி அழுதது அவங்கள அட்டாக் பண்ண சுனிதாக்கோ சாச்சனாக்கோ வர்ஷினிக்கோ உள்ள குத்துற பட்சத்தில் வர்ஷினி போய் இன்னொரு பக்கம் கேமராவில் பதிவு பண்ணுறாங்க, நாங்கள் ஒரு டாஸ்க்காக தான் இதை பண்ணோம், இது அவங்களுக்கு வந்து தப்பாக தெரியுது, இல்லை உள்ள ஹர்ட் ஆகுதுன்னா இதில் வந்து அவங்க கன்ஃபெஷன் ரூமில் வந்து உங்ககிட்ட பேசல, எங்களை தப்பாக காட்டுற மாதிரி இருக்குது, நீங்கள் கொடுத்த டாஸ்க்காக தான் நாங்கள் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு கொடுத்த டாஸ்க்கு யாரை வேணால் தான் ரீப்ளேஸ் பண்ணலான்னு சொல்கிற பட்சத்தில் நீங்கள் முத்துவையும் தீபக்கையும் அட்டாக் பண்ணலை, இல்லைனா மற்ற கண்டஸ்டன்ஸை அட்டாக் பண்ணலை அப்படின்னும் போது ஸ்பெசிஃபிக்காக அங்கே டிசர்விங்கே இல்லாமல் ஒருத்தர் இருக்கார் விஷால்னு ஒருத்தர், அவரையும் அட்டாக் பண்ணலை அப்படின்லாம் வரும்போது வர்ஷினிலாம் விஷாலை வந்து பெருசாக கேள்வியே கேட்கல, சுனிதாலாம் விஷாலை வந்து அவர் செஞ்ச தப்பை வந்து பூசி மழுப்பி ஒரு ஃப்ரெண்டுங்கிற ஆங்கிளில் என்னமோ ஒன்று பண்ணு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு சாக்லேட் பாயாக இருக்கிறியோ நீ ப்ளே பாயாக இருக்கிறியோ அது உன் இஷ்டம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினது வந்து பார்க்கும்போது நீங்கள் வந்து தப்பு நிஜமாகவே நடந்திருக்க இடத்துல அதை அட்ரஸ் பண்ணாமல் உங்களுக்கு பிடிக்காதவங்க தப்பை மட்டும் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக அட்ரஸ் பண்ண மாதிரி ஆகுதுன்னா அது வன்மத்தை தான் காட்டுது. தப்புன்னு ஒரு விஷயம் வர பட்சத்தில் அது 2 பக்கமும் காட்டணும், பிடிச்சவங்க பிடிக்காதவங்க அப்படின்னும், இல்லை நீங்கள் நியூட்ரலாக இருக்கீங்க, நீங்கள் அவ்வளோ நல்லவங்கன்னா அது உங்களுக்கு பிடிக்காதவங்ககிட்டயும் நீங்கள் அதை காட்டணும், பிடிச்சவங்ககிட்டயும் நீங்கள் அதை காட்டணும் போது பிடிச்சவங்க கிட்ட மட்டும் நல்லவங்களா இருக்கீங்க, பிடிக்காதவங்க கிட்ட நீங்கள் தப்பாக இருக்கீங்க,
அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து வன்மத்தை தான் காட்டும்னா இதை தான் எக்ஸாக்டாக சுனிதா, சாச்சனா, வர்ஷினி, ஏன் முத்துவுமே கூட வந்து ரயானோட தப்பு, ரயான் தன்னை கேள்வி கேட்கற தப்பு, இல்லை அருண்மே ஒரு இடத்துல தன்னை கேள்வி கேட்கற தப்பு அப்படின்னு சொல்லும்போது தீபக் அண்ணா தன்னை கேள்வியே கேட்கக்கூடாதுங்கிற இடத்துல அந்த ஒரு எமோஷனல் ட்ராப்குள்ளே தீபக் அண்ணா வச்சிருக்க பட்சத்தில் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஃப்ரீஸ் டாஸ்க்குன்னு வந்த உடனேயே தீபக் அண்ணா ஃபேமிலியை ஏன் முத்து தள்ள தூக்கி வச்சு ஆடுறாரு அப்படின்னும் போது முத்து தனக்கான ஒரு எமோஷனல் சப்போர்ட்டை தான் அங்கே கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. தன்னை கேள்வியே கேட்காத ஒரு ஆளை பக்கத்தில் வச்சுக்கணும். ஆனால் டைட்டில் வின்னர்னு வரும்போது நான் மட்டும் வின்னர் ஆயிடணும். அதை நான் ஜாக்லினுக்கும் கொடுக்க மாட்டேன், மஞ்சரிக்கும் கொடுக்க மாட்டேன், சௌந்தர்யாவுக்கும் சுத்தமாக கொடுக்க மாட்டேன், இல்லைனா என்னை எதிர்த்து ஆடுற யாருக்குமே நான் அதை கொடுக்க மாட்டேன், அது எனக்கு தான் அப்படிங்கிற ஒரு அக்ரஸிவ்னஸோட தான் அந்த டைட்டில் வின்னர் அப்படிங்கிற விஷயத்துக்கு அவர் பண்ணிட்டு இருக்காருன்னா அதோட அக்ரஸிவ்னஸையும் அதோட அந்த ஒரு பதட்டத்தையும் நம்மளால் டிடிஎஃப் டாஸ்கில் அவர் பெர்ஃபார்ம் பண்ண விதத்திலே பார்க்க முடியும்னா அந்த இடத்துல தனக்கு டஃப் கொடுத்த ரயான் மேலே அவர் அவ்வளோ வந்துட்டு எல்லா இடத்துலையுமே வந்து என்ன சொல்கிறது பயந்துருப்பார் ரயான் கிட்ட. இன்ஃபேக்ட் சொல்லணும்னா சௌந்தர்யா கிட்டேயும் அவருக்கு இப்போவுமே பயம் இருக்குது அப்படின்னும் போது ஏன் அது தீபக் கிட்ட இல்லை ஜாக்லின் கிட்ட இல்லைனா இவர் வந்து அதை வந்து தீபக்கையும் ஜாக்லினும் அந்த எமோஷனல் ட்ராப்புக்குள்ளே கொண்டு வந்துட்டார். ஜாக்லின் அக்கான்னு சொல்கிற இடத்துலையும் தீபக் அண்ணான்னு சொல்கிற இடத்துலையும் அதை கொண்டு வந்துட்டார். இது வந்து சாச்சனா வந்து முத்துவையும் ஜாக்லினையும் மீம்ஸ்லாம் இப்படி காட்டுறாங்க செய்கிறான்னு ஒரு டாபிக் ஆரம்பிச்சிருப்பாங்க. அது தேவையில்லாத டாபிக் சாச்சனா கிரியேட் பண்ணுங்கிறதுக்காக கிரியேட் பண்ணுவாங்க. அதுக்கு திட்டம் வாங்கியிருப்பாங்க. ஆனால் 5 பேருக்கு சம்மர் ரோஸ்ட் வந்து பிக் பாஸ் விட்டுருப்பாரு. அதை நீங்களே பார்த்துருப்பீங்க. அப்படின்னும் போது ஸோ வெளில இருந்து வந்தவங்க ஆல்ரெடி வன்மத்தோடு வந்திருக்காங்கன்னா அதை உசுப்பேற்றி விட்டது பிக் பாஸ்னா அந்த ட்ராப்புக்குள்ளே நம்ம மாட்டாமல் இருக்கணுன்ற ஒரு சேஃப் கேமை முத்துவும் தீபக்கும் ஆடிட்டு இருக்காங்கன்னா இது ஏன் முத்து பக்கமும் தீபக்க பக்கமும் எக்ஸ் கண்டஸ்டன்ஸும் திருப்பில் உள்ள இன்னும் கேம் ஆனில் தான் இருக்குன்னு புரிஞ்சிட்டு இருக்கு. ஜாக்லினும் சௌந்தர்யாவும் பவித்ராவும் இது ஏன் பண்ணலை அப்படின்னும் போது இதுதான் வந்து இந்த கேர்ள்ஸ்க்கான ஒரு வந்து என்ன சொல்கிறது ஒரு ஜர்க்காவே நான் பார்க்குறேன். இல்லைனா டைட்டில் வின்னர் அப்படிங்கிற இடத்துக்கு ஜாக்லினும் வர முடியும், சௌந்தர்யாவும் வர முடியும்னா இவங்க வந்து இது யோசிச்சுட்டு இந்த இடத்துல வந்து லாக் ஆகி நிற்கிறாங்கல்ல, அதுதான் அவங்களுக்கான ஒரு மைனஸாக நான் பார்க்குறேன். அப்படின்னும் போது இதை மோட்டிவேஷன் பண்ணுற விதத்தில் தான் பிக் பாஸ் வந்து இப்படி ஒரு டாஸ்க்கை கொடுத்து நீங்கள் அடித்து ஆடுங்க, இன்னும் தி கேம் இஸ் வைட் ஓப்பனுங்கிறத திருப்பி இன்டெரக்டாகவும் டைரக்டாகவும் சொல்லிட்டு இருக்காரோ அப்படின்னு தோணுது. இந்த இடத்துல கன்ஃபெஷன் ரூமுக்கு தண்ணி பாட்டிலோட போன சௌந்தர்யா உள்ளே போயிட்டு தண்ணி வந்து குடிங்க அப்படின்னு பிக் பாஸ் சொல்கிறாரு. நான் குடிச்சிட்டேன் பிக் பாஸ் அப்படின்னாலும் பரவாயில்ல கொஞ்சம் குடிங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு வாட்டி கொஞ்சம் குடிக்க வைக்கிறாரு. குடிக்க வச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இந்த ரூமில் யார் யார் இருக்காங்க, நீங்களும் நானும் மட்டும்தான் இருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் இந்த இடத்துல உங்கள் அப்பா இருந்தால் என்ன ரொம்ப அழறாங்க, இந்த இடத்துல உங்கள் அப்பா இருந்தால் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறேன் எல்லாருக்கிட்டையுமே. ஏன்னா அவருக்கு ஒன்றுமே தெரியாது பாருங்கள், எல்லாத்தையும் பண்ணுறதே அவரே பண்ணிவிட்டு என்ன ஆச்சுன்னு ஒரு கேள்வி கேட்பாரு. ஏன்னா அவங்க மைண்ட் வைஸாக என்ன வருது இல்லை அவங்க மைண்டுக்குள்ளே என்ன இருக்குன்றதை ஓப்பனாக அவங்க வாயிலேருந்தே அதை கேட்டுட்டா அது வந்து சொல்கிறவங்களுக்கும் கொஞ்சம் மனசில் இந்த பாரம் குறையும், இல்லை அவங்க சொல்கிற விதத்தில் அந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணலாங்கிறது ஒரு விஷயமா இருக்கலாம். இத்தனை சீசன் நடத்துகிற பிக் பாஸ்க்கு ஸ்ட்ராட்டஜி தெரியாது அப்படிங்கிற இடத்துல பிக் பாஸ் வந்து சௌந்தர்யாவே கேட்குறாரு என்ன ஆச்சு அப்படின்னும் போது இல்லை பிக் பாஸ் எல்லாரும் இப்படி சொல்கிறாங்க, எனக்கு வந்து ஆர்கானிக் ஃபேன்ஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க, நான் வந்து இங்கே வந்து நான் கஷ்டப்படுறேங்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கேன், நான் வெளில போய் பார்த்தா அது அப்படி இல்லை, நீங்கள் பிக் பாஸ் விளையாடுறீங்க ஆனால் வெளில வந்து மேனிப்புலேஷன் ஒரு விஷயம் போயிட்டு வெளில அவங்க பிக் பாஸ் விளையாடுறாங்க அவங்க டீம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் வந்து என்னை கார்னர் பண்ணியோ இல்லைனா வந்து நான் ஃபேக்குன்னு சொல்லி அடிக்கும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்லுவார் இதெல்லாம் நீங்கள் நம்புறீங்களா, இது உண்மையானா இல்லை உண்மை கிடையாது, அப்புறம் எதுக்கு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னும் போது எத்தனை பேர் உன்னை சொன்னாங்க அப்படின்போது 3 பேர் 4 பேர் சொல்லியிருப்பாங்க. சாச்சனா, சுனிதா, அப்புறம் வந்து ரவி சார் வந்து சௌந்தர்யாவை பண்ணியிருப்பார், ஏன்னா அவர் ஜாக்லினை பண்ணியிருக்க மாட்டார், சௌந்தர்யாவை பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து ஆர்னவ் வந்து அருண் விஷாலையும் பண்ணியிருப்பார். ஸோ இந்த இடத்துல வந்து 3 பேரா 4 பேரா சரியாக ஞாபகம் 4 பேர் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லிடுவாங்க. ரியா வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க ஆப்வியஸாக. அப்போ வந்து 4 பேர் தானே அப்படின்ற இடத்துல வந்து பிக் பாஸ் எடுத்து சொல்லுவார். நீங்கள் ஒரு இது பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, அந்த சோஷியல் மீடியாலலாம் அந்த மீம்ஸ் அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ செகண்ட்ஸ் போகும் அப்படின்னு 60 செகண்ட்ஸ் போகும் அப்படின்னு சொல்லும்போது அந்த 60 செகண்ட்ஸில் நீங்கள் 14 வாரம் செஞ்சதை காட்டிட முடியுமானா கண்டிப்பாக முடியாது. அதே மாதிரி சோஷியல் மீடியா பற்றி உங்களுக்கு தெரியும், அவங்க ப்ளஸ்ஸே எந்த அளவுக்கு காட்டுவாங்க இல்லை அவங்களுக்கு தேவையானது எந்த அளவுக்கு காட்டுவாங்கன்னும் போது நீங்கள் இதை பற்றிலாம் கவலைப்படுறீங்க அப்படின்னும் போது நீங்கள் வந்து வெறும் இல்லை க்யூட்னஸ் மட்டும்தான் நான் இதை வச்சு பண்ணுறேன் இல்லை ஒன்றுமே பண்ணலன்னு சொல்கிறாங்கன்னா ஆமாம் அப்படின்ற மாதிரி ஒரு பல்ப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் க்யூட்னஸ் இருக்குது, கொஞ்சம் அறிவு, கொஞ்சம் புத்திசாலித்தனம் இருக்குது, கொஞ்சம் அறிவு இருக்குது, கொஞ்சம் வந்துட்டு தைரியமும் இருக்குது, அதை வச்சு தானே இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணிருக்கீங்க, அப்போ அதே வச்சு இன்னும் இருக்கிற கொஞ்ச நாளும் அதே மாதிரி பேலன்ஸ் பண்ணுங்க அப்படின்னும் போது இந்த இடத்துல ஒரு அப்பாவாக வந்து கிட்டத்தட்ட என்ன சொல்வார்னா இந்த ரூமில் நீங்களும் நானும் தான் இருக்கணும் போது இந்த இடத்துல உங்கள் அப்பா இருந்தால் என்ன சொல்வாருன்ற கேள்வியும் ஒரு இடத்துல கேட்பாரு. அப்போ வந்து சௌந்தர்யா சொல்லுவாங்க நீ வந்து பிரேக் டவுன் ஆகாத, இவ்வளோ நாள் இந்த கேம் எப்படி பார்த்தியோ அப்படியே ஆடு, உன்னை பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு தான் எல்லாரும் இப்படி பண்ணுவாங்க, ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் நீ வந்து ஸ்ட்ராங் பிளேயர்
தான், நீ வந்து ஆர்கானிக் தான், நீ நல்லா தான் விளையாடிட்டு இருக்க, உன் மேலே தப்பு இல்லைன்ற மாதிரி மோட்டிவேட் பண்ணுவாருன்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. ஸோ அதே தான் நானும் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல அப்பா இருந்தால் என்ன சொல்லுவார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்ன உடனே சௌந்தர்யா கொஞ்சம் வந்து அந்த எமோஷனல் சப்போர்ட் கிடச்சிரும். அது மட்டும் இல்லாமல் ஆர்கானிக் இன்ஆர்கானிக் அப்படின்னும் போது சோஷியல் மீடியாவில் இதுவும் தான் இருக்கும் அதுவும் தான் இருக்கும். இந்த 4 பேர் சொன்னதை வச்சு பிடிக்காதவங்க 4 பேர் இப்படி தானே சொல்லுவாங்க, சோஷியல் மீடியா பற்றி உங்களுக்கு தெரியாதான்னு சொன்ன இடத்துல சௌந்தர்யாக்கான ஃபுல் சப்போர்ட்டை பிக் பாஸ் கொடுத்தா மாதிரி தான் இருந்தது. நீங்கள் வெளில உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது, வெளில போய் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க ஆர்கானிக்கா இன்ஆர்கானிக்கானு. ஸோ நீங்கள் ஃபேக்காக இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியுது இல்லை, ஆர்கானிக் தானும்போது எக்ஸ்ட்ரா ஒரு ஆர்கானிக்கையும் சொல்கிறேன் சர்ப்ரைஸாக அப்படின்னு சொல்லுவார். என்னென்னா லவ் யூ அப்படின்னு சொல்லுவார். அந்த லவ் யூங்கிற வார்த்தையை கேட்டோடனே பிக் பாஸ்க்கு வந்து சௌந்தர்யாவுக்கு வந்து பிக் பாஸ் வயலை கேட்டோன்னே ரொம்ப சந்தோஷமாயிடும். லவ் யூ டூன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கேம் இப்படி தான் பார்த்துருக்கீங்க, க்யூட்னஸ்ஸு, புத்திசாலித்தனம், கொஞ்சம் அறிவு, கொஞ்சம் தைரியம் அப்படின்னும் போது ஐம் ப்ரௌட் ஆஃப் யூ அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா நீங்கள் உங்களை வந்து ஜனங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வெளில போயிருப்பீங்களே, இங்கே உட்காந்து பேச மாட்டீங்கல்ல அப்படின்னும் போது சௌந்தர்யா கம்முன்னு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா இன்னொரு ஆர்கானிக் சர்ப்ரைஸ் என்னன்னு பார்த்தா அந்த லவ் யூன்றதை சொல்கிறது மீறி ஐம் ப்ரௌட் ஆஃப் யூன்னு சௌந்தர்யா சொல்லுவார். இவங்களும் ஐம் ப்ரௌட் ஆஃப் யூ டூன்னு ஒன்று சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று சொல்லுவார், இங்கே வந்து என் மனசில் அதாவது என்ன சொல்கிறது, எனக்கு வந்து லவ் யூ எங்கே அதாவது இப்போ வந்து இப்படி நீங்கள் வந்து இந்த கேமை முடிஞ்ச உடனே யார் வந்து வெளில போய் யார் பார்ப்பீங்கன்னு தெரியாது, யார் கூட பேசுவீங்க, கான்டாக்டில் இருப்பீங்களான்னு கூட தெரியாது. அப்படின்னும் போது இதை ஏன் பெருசுப்படுத்துறீங்க, உங்களுக்கு பிடிக்காதவங்க 4 பேர் இப்படி தானே சொல்லுவாங்க அப்படிங்கிற ஆங்கிளில் சொல்லுவார். அப்போ எனக்கே தெரியாது நான் எங்கே இருப்பேன், அதாவது எலிமினேட் ஆகிடுவணுன்ற எவிக்ட் ஆகிடுவணுன்ற பயத்தில் அவங்க சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு தெரியும்ல அப்படின்னு பிக் பாஸ் சொல்லுவார். என் மனசில் இருக்கீங்கல்ல, அதான் உங்கள் மனசில் நான் வந்துட்டேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். இவங்களுக்கு டக்குன்னு அது புரியாது. நம்ம சௌந்தர்யாவுக்கு தான் அவங்க தான் இப்படின்ற சிலத்தில் புரிஞ்சுக்குவாங்கல்ல ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில். அப்படின்னும் போது ஓ என் மனசில் சொல்கிறீங்களா, என் மனசில் வந்துட்டேன்னு சொல்கிறீங்களா அப்படின்னும் போது சாரி பிக் பாஸ் லேட்டாக புரிஞ்சிச்சு அப்படின்வாங்க. ஏமா இது தெரிஞ்ச விஷயம் தானேம்மா அப்படின்னு கலாய்ச்சி விட்டுருவார். அதாவது உங்களுக்கு லேட்டாக புரியறது தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்ற மாதிரி கலாய்ச்சி விட்டுருவார். அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து இப்போ நல்லா இருக்குது, இப்போ கொஞ்சம் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. ஓகே அப்படின்வாங்க. அப்புறம் ஒரு இடத்துல ரொம்பவே அங்கேயுமே கொஞ்சம் தேம்பிலாம் நடுவில் அழுவாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து பிக் பாஸ் சொல்லுவார், அதுதான் இந்த கேமை நீங்கள் வந்து நல்லா விளையாடிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதுனால தான் நீங்கள் இப்போ உள்ள உங்களை ஜனங்க வச்சிருக்காங்கன்னு போது மற்றவங்க சொல்கிறத வந்து அதுவும் அந்த 4 பேர் சொல்கிறத நீங்கள் மீன் பண்ணாதீங்க, நீங்கள் போகிற ஃப்ளோலையே போங்க, ஐ லவ் யூ டூ அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பிக் பாஸ் சொல்லி மோட்டிவேட் பண்ணுவார். அப்புறம் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் அவங்க சட்டில் ஆகிட்டதுக்கப்புறம் அவங்களே வந்து நான் வந்து இப்போ ரொம்ப அழுதுட்டணும், ஃபேஸ்லாம் இப்படி இருக்கே, இல்லை நல்லாவே இல்லை, அசிங்கமாக இருக்கே அப்படிலாம் ஒரு மாதிரி அவங்களே வந்து இது பண்ணிக்க ட்ரை பண்ணுவாங்க. அப்போ வந்து சொல்வார், பார்த்தீங்களா நம்மளை பார்த்தீங்களா நான் தான் நல்லா ஆடிட்டுருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு சொல்கிறேன்ல அப்படின்னும் போது நம்ம இல்லை பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி இவங்களுக்கே உரிய அந்த ஒரு க்யூட்னஸை பண்ணுவாங்க. அப்போ பிக் பாஸ் வந்து நான் வந்து அதான் சொல்லிட்டேன்ல, ட்ரஸ்ட் பண்ணுங்க, என்ன நான் சொல்கிறத நம்புங்கன்னு சொல்கிறேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அதுக்கப்புறம் இல்லை பிக் பாஸ் இப்போ இப்படிலாம் அழுதுட்டு இப்போ நான் வெளில எப்படி போகிறது, அழுதுட்டேன் இல்லை உள்ளே வரும்போது இப்படிலாம் பண்ணேன்னா உங்களுக்கு என்ன இது புதுசாக, போங்க எப்படி உங்களுக்கு இங்கே எப்பயும் எப்படி மேனேஜ் பண்ணுவீங்களோ அப்படி மேனேஜ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு விதமாக வந்து அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணி திருப்பி ஃபார்முக்கு கொண்டு வந்து பேக் டு ஃபார்ம் கொண்டு வந்து ஆக்சுவலி அந்த டாஸ்க் பண்ணுற அந்த ட்ரெஸ்ஸில் தான் அவங்க போவாங்க. ஸோ இப்போ இந்த மூட்லேயே போய் டாஸ்க் பண்ணுங்க என்ற லெவலில் மோட்டிவேட் பண்ணி அனுப்பிச்சிடுவார். வெளில பொண்ணு எல்லோரும் ஓகேவான்னு அப்புறம் தான் மற்றவங்களுக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஜாக்லின் ஆகட்டும், பவித்ரா ஆகட்டும், தர்ஷா எல்லாருமே ரயான்லாம் வந்து ஓகேவான்னு கேட்கும்போது இந்த இடத்துல இதை வந்து ஒரு கண்டென்ட்டாவோ இல்லை ஒரு ஃபேக்காவோ நினச்சிட்டு என்ன சொல்கிறது கிரியேட் பண்ணோங்கிறத திருப்பி சுனிதாவோ வர்ஷினியோ சாச்சனாவோ இல்லை ஃபேட்மேன் கூட கேமரா கிட்ட போய் வர்ஷினி கேமரா கிட்ட போய் பேசுனதாகட்டும் இல்லை சாச்சனாவும் சுனிதாவும் பேசினதாகட்டும் அந்த இடத்துல ரியா வந்து என்ன சொல்கிறது ஃபேட்மேன் கிட்ட வந்து இந்த மாதிரி எமோஷனல் கேம் என்னால் ஆட முடியாது, இந்த மாதிரி அவங்கள ஹர்ட் பண்ணி தான் எனக்கு அந்த பிளேஸை ரீப்ளேஸ் பண்ணோன்னா எனக்கு அது வேணான்னு சொன்னதாகட்டும். இல்லைனா அப்படி நான் என்ன சொல்லிட்டேன் இந்த அளவுக்கு அழகிறதுக்கு எல்லாரும் தானே சொன்னாங்க அப்படின்னு சுனிதாவுக்கு ஒரு பயம் வரவும் சுனிதா வந்து இல்லை நீங்கள் இல்லை உங்களை மாதிரி 2 3 பேர்னா யார் சொன்னாங்கன்னா சுனிதா, சாச்சனா, ஃபேட்மேன், இன்னும் யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்து இவங்க தானே அப்படின்னும் போது அதுதான் அது கொஞ்சம் ஹாஷாக இருந்தது அந்த வேர்ட்ஸ்லாம், அது அவங்களுக்கு ஹர்ட் ஆயிடுச்சுன்னா அது டாஸ்க்கு தானே அப்படின்னும் போது இந்த இடத்துல டாஸ்க்காகவே இருந்தாலும் நீங்கள் ஃபுல் வன்மத்தை அதே டாஸ்க்கை வந்து நீங்கள் மற்றவங்க கிட்டேயும் அது ஈக்குவலாக காட்டலன்னும் போது உங்களுக்கு பிடிக்காதவங்க கிட்ட தான் அந்த வன்மத்தை காட்டுறீங்க அப்படின்னும் போது தான் அது வன்மமாக தெரியுது அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். ஸோ இதில் வந்து ஜாக்லினும் கொஞ்சம் ஹாப்பி ஆகிடுவாங்க சௌந்தர்யா இது பண்ணதில். இதுக்கப்புறம் இன்னொரு ட்விஸ்ட்டாக ஜாக்லின் சௌந்தர்யா 2 பேரையும் கூப்பிட்டு பிக் பாஸ் லைவில் பேசியிருக்காரு. ஸோ இப்படி உசுப்பேற்றி விட்ட சாரி பிக் பாஸ் இல்லை ஃபேட்மேன் சார் எனக்கு கிட்டத்தட்ட இப்போ அவரு பிக் பாஸ் மாதிரி தானே ஆகிட்டு இருக்காரு. எப்படி முத்து சம்டைம்ஸ் பிக் பாஸாக எடுத்து ரூல்ஸை கையில் எடுத்துக்கிறாரோ அதே மாதிரி தான் இப்போ ரூல்ஸை மீறிட்டு பிக் பாஸ் போட்ட ரூல்ஸையும் மீறி அந்த வீட்டை தன்னோட கண்ட்ரோலில் ஃபேட்மேன் எடுக்கும்போது அவருமே ஒரு என்ன சொல்கிறது ஸ்மால் பாஸ்ன்னு தான் சொல்லணும் அந்த லெவலில் தான். ஸோ இவங்க 2 பேர் தனித்தனியாக இந்த கேம் ஆடும்போது இப்படி இருக்கே முத்துவும் ரவீந்தர் சாரும் ஒருவேளை 2 பேருமே உள்ளேருந்து கண்டினியூஸாக ஒரு 3-4 வீக்ஸ் ஆயிருந்தால் இந்த கேம் எப்படி போயிருக்கோன்னு யோசிச்சு பாருங்கள். உச்சக்கட்ட டாக்ஸிக்காக தான் போயிருக்கோன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அந்த மண்டே கழுவுறது அப்படிங்கிற விஷயத்தில்
முத்து பண்ணுறது தெரியவே இல்லைனாலுமே இப்போ ரவீந்தர் சார் நான் அதை தான் பண்ணுறேன் அப்படின்னு அப்பட்டமாக தெரிஞ்சு தான் பண்ணுறாருன்னும் போது இந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல ரவீந்தர் சார் பண்ணுறது அப்பட்டமாக தெரியுது, இல்லை நான் இதை பண்ண தான் உள்ளே வந்திருக்கேன், இது என்னோட கேம் அப்படின்னு அவர் அடிச்சு ஆடுறத கூட நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஆனால் இதைத்தான் 14 வாரமாக முத்து பண்ணியிருக்காரு. இப்போ ரவீந்தர் சாரை உள்ள திட்டுற எல்லாருமே முத்துவோடது ஏன் கேம் புரியாமையோ இல்லை புரிஞ்சாலுமே அது ஒத்துக்க மாட்டீங்க அப்படிங்கிறத என்னோட கேள்வியாக இருக்குன்னா, இந்த இடத்துல முத்துவோட கேமை பவித்ராவும் அப்சர்வ் பண்ணிட்டாங்க, சௌந்தர்யா அப்சர்வ் பண்ணிட்டாங்க, ரயானா அப்சர்வ் பண்ணிட்டாங்க. ஆனால் அது ஏன் எடுத்து வைக்கல, ஏன் அருண் விஷால் ஸ்டார்டிங் 3 வீக்ஸில் அப்சர்வ் பண்ணிட்டாங்க, இது தீபக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் இவங்கெல்லாம் ஏன் சேஃப் கேமாக எடுத்து வைக்கலங்கிறதா விஷயம்னா, இந்த கேமில் ஒருத்தரை பற்றி ஒருத்தர் எக்ஸ்போஸ் பண்ணுறதா விஷயம்னா, இப்போ சோஷியல் மீடியாவில் இருக்கிற விஷயத்தை வந்து உள்ளே எடுத்து வச்சு இவங்க எக்ஸ்போஸ் பண்ணுறாங்கன்னா, உள்ளே பண்ணுற விஷயத்த முத்துவோட விஷயத்தை ஏன் யாரும் எக்ஸ்போஸ் பண்ண தயாராக இல்லை, பண்ணலை, புரியலன்றது ஒரு ஸ்டேஜ் மாரி இப்போ பண்ண தயாராக இல்லைன்ற ஸ்டேஜில் ஜாக்லினோ இல்லை சௌந்தர்யாவோ இல்லைனா ரயான் எடுத்து வைக்கிறாரு. இன்னும் பவித்ராலாம் வந்து சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட் வந்து அவங்க அழும்போது வந்தாலுமே நிறைய விஷயம் முத்து பற்றி பவித்ரா சொல்லும் போதுமே பவித்ரா கிட்ட சௌந்தர்யா சொல்லும் போதுமே அதை வந்து நீ ஏன் அப்படி பார்க்குற இப்படி பார்க்குற அப்படிங்கிற ஆங்கிளுக்கு அவங்களுக்கு வந்து வேறு விதமான பெர்ஸ்பெக்டிவை கொடுக்க தான் பவித்ரா வந்து ஃபிட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்களே தவிர முத்துக்கு எதிராக அவங்க நிற்கவே இல்லைங்கிறது ஒரு விஷயமா இருக்குது. ஸோ எல்லாமே ஏன் இந்த ஒளிஞ்சு இந்த கேம் ஆடுறீங்க அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இந்த முத்துவுக்கு ஆப்வியஸாக இந்த டைட்டில் வின்னர் அப்படிங்கிற விஷயத்த நீங்களே அவர் கையில் கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிட்டீங்களா? அவர் தான் இதை பொட்டன்ஷியல் போட்டிருக்காருன்னு நீங்கள் பதிவு பண்ணுற இடத்துல நீங்களாம் ஒன்றுமே போடலையா அப்படின்னும் போது இப்போ ஒரு வாரம் உள்ள கேம் ஆடிட்டு வெளில போயிட்டு வந்த ரவி சாரோ இல்லை ஒரு 2-3 வாரம் கேம் ஆடிட்டு போயிட்டு உள்ளே வந்திருக்க சாச்சனாவாகட்டும் சுனிதா இவங்கெல்லாம் வந்து அந்தளவுக்கு இப்போ வந்திருக்க இந்த ஸ்பேஸில் எங்கள் கேமை நாங்கள் எடுத்துக்குவோம், எங்களுக்கு அந்த டைட்டில் வின்னர் வேணும், இல்லை எங்களுக்கு அந்த டாப் 5 வேணும்னு அந்த எஃபோர்ட்டை போடும்போது அது உள்ளே இருக்க டாப் 8க்கு இல்லை நீங்கள் கேம் ஆடுறதை இப்போ நிறுத்திட்டீங்கன்றத என்னோட கேள்வியாக இருக்குது. இந்த இடத்துல சௌந்தர்யா பிக் பாஸ் கொடுத்த அந்த மோட்டிவேஷனையோ இல்லை அவங்கள எல்லாரும் அட்டாக் பண்ணும்போது நம்ம திருப்பி அந்த அட்டாக்கை எப்படி கொடுக்கணும், இல்லை நம்மளுக்கான டெஃபென்ஸை பண்ணணுமா நம்மளுக்கான அஃபென்ஸை பண்ணணுமான்றதை யோசிச்சுட்டு ஜாக்லினும் சௌந்தர்யாவும் அதை திருப்பி கொடுத்தாங்கன்னா தான் இந்த ஓட்டிங் ப்ராசஸில் வேறு ஒரு சேஞ்ச் வரும். அப்படின்னும் போது ஓட் பண்ணுற ஜனங்களும் கொஞ்சமாவது டிசர்விங்க்கு ஓட் பண்ணுங்க அப்படின்னும் போது நியாயமான புரிதல்லையோ இல்லை எத்திக்ஸ் அன்எத்திக்ஸ்ன்ற விஷயத்துக்குள்ளேயோ ஆடுங்க அப்படின்னும் போது மண்டே கழுவுறது மட்டும் இந்த ஃபேட்மேன் மேலே உங்களுக்கு கோவம் வருதுன்னா முத்து மேலேயே அந்த கோவம் வரணும். ஜாக்லின் சேஃப் கேம் ஆடுறாங்கன்னா தீபக்கும் சேஃப் கேம் தான் ஆடுறாரு. இவங்க பிஆர் வந்து சௌந்தர்யா வச்சுருக்காங்கன்னா அருணும் பிஆர் வச்சு தான் இருக்கார், முத்துவும் பிஆர் வச்சு தான் இருக்காங்க. இப்படி அந்த கம்பேரிசனுக்குள்ளே அந்த விஷயத்தை கொண்டு போய் இதில் யார் ஓகே அப்படிங்கிற மாதிரி பாருங்கள். ஆனால் ஒரு சைடில் ஒன்றுமே பண்ணல, கேர்ள்ஸ் சைடில் மட்டும்தான் இவங்க மட்டும்தான் இதை பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறது அப்பட்டமாக இருக்குது. இதுக்கு கேர்ள்ஸ் தான் எதிரின்னு சொல்கிற இடத்துல சாச்சனாவும் சுனிதாவும் வந்து சௌந்தர்யாவும் ஜாக்லினும் அட்டாக் பண்ணது அப்பட்டமாக அவங்களோட வன்மத்தை தான் காட்டுச்சதே தவிர அவங்களோட ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் அப்படிங்கிறத மீறி ஒரு ஹெல்த்தி காம்படிஷனை பார்க்கறதுக்கான ஒரு பக்குவம் அவங்களுக்கு இல்லை, வன்மத்தை மட்டும்தான் காட்டுறாங்கன்றது என்னோட புரிதலாக இருக்குது கைஸ். Thank you.